இன்னைக்கு நம்ம 3 கண்களுடன் அருள் பாலிக்கும் சக்கரபாணி அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று தான் சக்கரபாணி திருக்கோயில். ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோயிலுடைய இறைவன் சக்கரபாணினும் இறைவு விஜயவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தல இறைவனை சூரிய பகவான், பிரம்மதேவர், மார்க்கண்டேயர், அக்னி தேவர் இவங்கெல்லாம் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சமயம் ஜலந்தாசுரன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்திருக்கிறான். அவன் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அனுப்பி வைக்கிறாரு. அந்த சக்கரமானது பாதாள உலகத்தில் உள்ள ஜலந்தாசுரனையும் மற்ற அசுரர்களையும் அழிச்சிட்டு பூமியை பிளந்துட்டு வெளியில வருது. அப்போ காவேரி நதிக்கரையோரத்தில் இருக்கும் புண்ணிய தலமான கும்பகோணத்தில் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரம்மதேவருடைய கையில் உட்காந்துச்சு. இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச பிரம்மதேவர் அங்கேயே சக்கராயுதத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்திருக்காரு. இந்த சக்கரம் சூரியனை விட அதிகமாக ஒளி இருக்கிறதா இருந்துச்சுக்கு. இதனால் பொறாமை கொண்ட சூரியன் தனது ஒளியை மேலும் அதிகரிச்சிருக்காரு. உடனே அந்த சக்கரம் சூரிய ஒளியை தனக்குள்ளே அடக்கிக்கிச்சு. இதனால் சூரியன் ஒளி இழந்தவனாகவும் பலம் இல்லாதவனாகவும் ஆயிட்டாரு. பின்னர் தன்னுடைய தவறை உணர்ந்த சூரிய பகவான் தனக்கு மீண்டும் ஒளி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்கரத்துக்கிட்ட சரணடைகிறாரு. இதை அடுத்து வைகாசி மாதம் பௌர்ணமி தேதியில் ஸ்ரீ சக்கரத்துலேருந்து 3 கண்களுடைய 8 கைகளையும் அக்னி பிளம்பா ஸ்ரீ சக்கரபாணி காட்சி கொடுக்கிறாரு. சூரிய பகவான் இந்த ஒளியை இழந்த ஒளியை மீண்டும் பெற்றிருக்கிறாரு. இதற்கு நன்றி தெரிவிக்கும் கடனை செலுத்தும் விதமாக தான் சூரிய பகவான் கட்டிய கோயிலில் இந்த சக்கரபாணி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை பூஜித்தாலே இந்த தலம் பாஸ்கர சேஸ்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயம் 5 நில ராஜகோபுரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் சோழர் மற்றும் நாயக்கர் கால கலைநயத்தோடு கட்டப்பட்டிருக்குது. மூலவர் சன்னதி பார்த்தீங்கன்னாக்கா சமதளத்தில் இல்லாமல் தரைமட்டத்திலேருந்து சற்று உயரமான மாட கோவில் போன்ற ஒரு அமைப்பில் இருக்குது. மூலவரை தரிசிக்க படிக்கட்டுகளில் ஏறி போனோம். கருவறையில் மூலவர் சக்கரபாணி தாமரை பூவோடக்கூடிய சுதர்சன சக்கர வடிவத்தில் 8 கைகளும் 3 கண்ணுகளும் காட்சி தராரு. கைகளில் சங்கு, சக்கரம், வில்லு, கோடாரி, உலக்கை, மண்வெட்டி, கதை, செந்தாமரை இது எல்லாமே இருக்கு. அருகில் சுதர்சனவல்லி தாயார் அபய வரத முத்திரை காட்டி அருள் புரியுறாங்க. மூலவர் சன்னதியில் செல்ல உத்தராயண வாசல், தட்சாயண வாசல் என 2 வாசல் இருக்குது. தை முதல் ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசல் திறக்கப்படும். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சாயண காலத்தில் தட்சாயண வாசல் திறக்கப்பட்டிருக்குது. சுவாமி சன்னதிக்கு வடக்கில் விஜயவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இவரை வழிபட்டால் அறிவு ஆற்றல் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை. கோஷத்தில் லட்சுமி நாராயணர் இருக்காரு. மேலும் தும்பிக்கை ஆழ்வார் அப்படிங்கிற விநாயகரும் காணப்படுகிறாரு. ஒரு சமயம் தஞ்சாவூர் ஆண்ட சரபோஜி மன்னருக்கு தீராத நோய் வந்துருச்சு. இதையடுத்து அவர் இங்குள்ள சக்கரபாணி சுவாமியை வழிபட்ட பிறகு நோய் குணமாகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இதற்கு அடையாளமாக தான் முன்மண்டபத்தில் கருவறைக்கு எதிரில் கைகூப்பி சுவாமியை தொழுதவாறு நிற்கும் சரபோஜி மன்னர் மற்றும் அவருடைய மகனினுடைய செப்பு உருவ சிலைகள்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. காவிரியில் ஸ்ரீ சக்கரம் தோன்றிய இடத்தை இப்போது சக்கர தீர்த்தம் அல்லது சக்கர படித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மகாமகம் அப்படிங்கிற ஒரு திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டவங்க பங்கேற்றவங்க புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்னாக்க இந்த கோயிலுடைய இறைவனிடம் சக்கரபாணியிடம் சமர்ப்பித்து வேண்டிக்கிறாங்க. இதனால் ரொம்ப நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம். சூரிய பகவான் இந்த தலை இறைவனை வழிபட்டு பலன் அடைஞ்சதுனாலும் ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை பாதகமாக இருந்ததுன்னா வழிபட வேண்டிய தலம் பரிகாரத்தில் இதுதான். மேல் நம்மளுடைய உடலில் வலது கண் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்குது. எனவே வலது கண்ணில் எதுனா பிரச்சனை இருக்குது, பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா இங்கே சக்கரபாணி சுவாமியை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது பக்தரோட நம்பிக்கையாக இருக்குது. ஜாதகத்தில் 7 சனி, அஷ்டசனி, ராகு, கேது தோஷம் போனவங்களும் அவதிப்படுறவங்க சுவாமிக்கு செவ்வரளி, செம்பருத்தி, துளசி, குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபட்டாங்கன்னா நன்மைகள் பெறலாம். இந்த கோயிலில் சுதர்சன ஹோமம் பூஜை செய்கிறவங்களுக்கு எதிரிகளுடைய பயம் நீங்கும், துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு விலகி ஆனந்த வாழ்வு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை. குழந்தை பாக்கிய வேணும்னா சக்கரபாணி சுவாமியை விஜயவள்ளி தாயாரையும் வணங்கிட்டு பிரதட்சணம் செய்து வந்தால் இறைவனுடைய அருளால் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. இந்த கோயிலை மாதந்தோறும் சித்திரை மற்றும் மக நட்சத்திரத்தில் கருட சேவை நடைபெறுது. அச்சய திருதி மற்றும் ரத சப்தமி அன்று திருக்கல்யாணம், வைகாசி விசாகத்தன்னைக்கு தெப்ப உற்சவமும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இங்கே உள்ள சக்கரபாணி சுவாமி சிவபெருமானை போன 3 கண்ணோட காட்சி இருக்கிறதுனால சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகள்னால இவருக்கும் அர்ச்சனை செய்கிறாங்க. கோவில் காலையில் 7லேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், ஈவினிங்கில் 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் தரிசனத்துக்காக திறந்து வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காவேரி ஆற்றினுடைய தென்கரையில் தான் இருக்குது.
கும்பகோணம் ரயில் நிலையத்திலேருந்து வடமேற்கு திசையில் 2 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம இந்த சக்கரபாணி கோயிலை போய் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு சூரிய பகவானால் ஏதாவது தோஷமோ பரிகாரமோ செய்யணும்னா இந்த சக்கரபாணி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.